நேற்று வரைக்கும் நானே டிபேட்டுக்கு போயிருக்கேன். இந்த கோடி மீடியாவில் வந்து ஏதோ ட்ரேட் டீல்னு பெருசாக கொண்டாடினாங்க. 3 நாளில் வந்துடும், 4 நாளில் வந்துடும். இப்போ நாங்கள் எங்கடா ட்ரேட் டீல்னு கேட்டால் ட்ரேட் டீலே இல்லைங்கிறோம். ஆனால் இந்த ட்ரேட் டீல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு டக்குன்னு மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் எல்லாம் ஏற்றினாங்க. இப்போ இவங்களே சொல்கிறாங்க ட்ரேட் டீல் இல்லைங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ட்ரேட் டீல் இருக்கா இல்லையா? A1 A2 இங்கே சென்டர் கட்டுவாங்களா? அதான் வாடகைக்கு ஃபாரின் கம்பெனி எடுக்குமா? நம்ம டேட்டாவை இங்கே ஸ்டோர் பண்ணுவானா? நம்ம டேட்டா வச்சு அவன் ஏஐ பண்ணுவானா? கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுப்பானா? ஒன்றும் கொடுக்க மாட்டானா? 2047 வரைக்கும் டேக்ஸும் ஃப்ரீ. இந்த டேட்டா இருந்தால் தான் ஏஏ பண்ண முடியும். உலகத்துலேயே மேக்ஸிமம் டேட்டா சைனாவில் இருக்குது. சைனாக்காரன் ஒன்றும் தரமாட்டான். பிரசிடெண்ட்டுக்கு இருக்கிற பவர் பிரசிடெண்ட்டுக்கு. நீ பிரசிடெண்ட் வந்து கேனாட் டேக் ஓவர் தி பவர்ஸ் ஆஃப் தி காங்கிரஸ் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துட்டான். அதுதான் அவர் சொல்றாரு. இது வந்து சைனாக்கு சாதகமா இது என்ன சைனா? நீ அப்போ காங்கிரஸ்ல பாஸ் பண்ண வேண்டியது. ஜோ பைடனுக்கு 80 வயசு ஆனப்போ மெதுவாக மென்டல் ஃபேக்கல்ட்டிலாம் குறைஞ்ச மாதிரி இந்த ஜூன் மாதம் இவருக்கும் 80 வயசு ஆகிடும். அமெரிக்காவோட ப்ராப்ளம் இந்த மாதிரி கிழவங்களை ஓட்டு போடுறதுனால தான் ப்ராப்ளம். ஓகே சார், இப்போ இதுக்கு முன்னாடி யாராவது பிரசிடென்ட்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்காங்களா சார் அமெரிக்க வரலாற்றிலேயே? இவ்வளோ மோசமாக யாரும் இருந்ததே கிடையாது. இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணாதா? பட் இதில் என்ன நீ பியூட்டியை பார்க்கணுன்னா, அமெரிக்காவில் இட் இஸ் பாசிபிள் வித்தின் த சிஸ்டம் டு கரெக்ட் ஹிம். உங்கள் ஜிஜிபிங் அந்த மாதிரி இப்போ நம்ம சேப்பு சட்டை போட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒத்துப்பாங்களா? சைனாவில் இதே ஜிஜிபிங்கை கரெக்ட் பண்ண முடியுமா? அந்த ஜட்ஜே காணாமல் போயிடுவோம். இதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டிக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டிக்கும் வித்தியாசம். இந்தியாவில் ஏன் இப்படி நடக்கலைன்னா, நீ 75 வருஷம்தான் ஆகுது. இந்தியாவில் இன்னொரு 75 வருஷம் டெமோக்ரஸியை விட்டேன்னா ஜட்ஜு தலையிலே குட்டுவான். இன்றைக்கி வேணால் ஜட்ஜு பயந்துட்டு இருக்கலாம். இன்னொரு 75 வருஷத்துக்கு அப்புறம் ஜட்ஜே தலையில் குட்டுவான். இந்தியாவிலே இந்திரா காந்தி தலையில் குட்டின ஜட்ஜும் இருக்கான், ஹெச்ஆர் கண்ணான்னு. ஸோ தலையில் குட்டுவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டியில் ஒரு சர்வாதிகாரம் தான். ஜிபி தலையில் யார் குட்டுறது, பூட்டின் தலையில் யார் குட்டுறது? ஃபார் லைஃப் அவங்க தான் பிரசிடெண்ட்டு. அதனால் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டெமோக்ரஸிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ரைட் சார். இப்போது அமெரிக்கன்ஸ் வந்து ஏன்னா கண்ண மூடி நீங்கள் நம்ம மீடியா சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக மார்க்ஸை படிச்சுவிட்டு ஏதோ அமெரிக்கா தான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். அமெரிக்காவில் தப்புன்னு ஒத்துன்னு கரெக்ட் பண்ணிட்டான். நீ ஏன் ஓட்டு போட்டேன்னு கேட்குறப்போ பிரசிடெண்ட் தப்புன்னு சொல்லிட்டான். சைனாவில் நீங்கள் சொல்ல முடியுமான்னு நான் கேள்வி கேட்குறேன். முடியாது. ரஷ்யாவில் சொல்ல முடியுமா? முடியாது. கியூபாவில் சொல்ல முடியுமா? விஷயம் வெளியே வரணுமே சார் ஃபஸ்ட்டு. அதுதான். அதனால் கேபிட்டலிசம் அண்ட் டெமோக்ராட்டிக் தான் பெட்டர் சொசைட்டி. அதனால் அமெரிக்காவை திட்டினாலும் இது கரெக்டாக பண்ணியிருக்காங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். இப்போது அமெரிக்கன்ஸ் வருத்தப்படுவாங்களா எப்படி சார்? ஏன் வருத்தப்படுறேன்? 65% ஆஃப் அமெரிக்கன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் ட்ரம்ப். அதுதான் கேட்குறேன். ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆளை உட்கார வச்சுட்டோமேன்னு அந்த வருத்தப்பட்டு எலெக்ஷனில் மாற்றி போட்டுருவான்ல. இப்போ இந்த மிட் டேர்ம்லேயே அவர் தோத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அண்ட் அவங்க இன்னொரு சேஃப்கார்டு இருக்குது. ஒரு பிரசிடென்ட் 2 டேர்ம்ஸுக்கு மேலே இருக்க முடியாது. ஏன் சார் அது வந்து 2 தடவைக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிறது? 1940s ரூஸ்வெல்ட்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தான். அவன் 4 டேர்ம் கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டான். ஸோ அப்புறம் அவன் ஒரு மாதிரி சர்வாதிகாரம் மாதிரி போயின்னு இருந்தது. அவன் இறந்த உடனே இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் எந்த பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் 2 டேர்ம் தான். ஓகே. இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி அடுத்த டேர்ம்ல வரும்போது ஓட் போட மாட்டாங்க. அப்போ இவனே நிற்க முடியாது. நிற்க முடியாது. அமெரிக்கன் தப்பு பண்ணிடுவான், மக்கள் தப்பு பண்ணிடுவான்னு அவன் நிற்கவே முடியாதுன்னே பண்ணிட்டான். ரைட். இப்போ வேற ஒரு கேண்டிடேட் வராரு. அவர் வந்து லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் வந்தார்னா இப்போ போட மாட்டாங்க. அதனால தான் இப்போ மாறிடும். அது மாதிரி சிஸ்டம் தான் இங்கேயும் ஒரு 100 வருஷம் 50 வருஷம் கழிச்சு இந்தியாவிலையும் வரும். நீங்கள் ஏன் இந்தியாவில் இப்போ வரலன்னு கேட்டிங்கன்னா, அவர் டெமோக்ரஸி இஸ் டூ யங். 175 வருஷத்தில் இங்கேயும் அது மாதிரி வரும். ஆனால் சைனாலேயும் ரஷ்யாலேயும் வரவே வராது. அதனால தான் சொல்கிறேன், ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ் சிஸ்டம். அதனால் கம்யூனிஸ்ட் சிஸ்டம்ங்கிறது வேலைக்கே ஆகாது. டெமோக்ரஸி அண்ட் கேபிட்டலிசம் ஃப்ரீ மார்க்கெட் ப்ரிவெல்ஸ் வித் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இப்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ட்ரம்ப்பை பார்த்து முதல்ல பயந்தாங்க. இப்போ எதிர்த்து நிற்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யூரோப் யூனியன் நிற்கிறாங்க தைரியமாக. சைனா நிற்கிறான், யூரோப்பியன் யூனியன் நிற்கிறான், பிரேசில் நிற்கிறான். நம்ம நிற்போமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்மளோட A2 மேலே பலாங் மிஷியெல்லாம் அந்த ஃபைலில் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ஹர்தீப் சிங் பூரி நம்மளோட மினிஸ்டரோட பேர், அவர் நான் 2 வாட்டி பார்த்தேன்னாரு.
இப்போ இவங்க எடுத்து காமிச்சு 10 வாட்டி பார்த்ததுக்கு எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். இப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸே இன்னொன்று தோண்டி எடுத்திருக்காங்க. இவர் புஸ்தகத்தில் பொண்ணுங்களுக்காக ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுத்துருக்குறாரு. சில யூடியூப் சேனல்ஸ் என்ன சொல்லுது, கன்ஃபார்மான சில யூடியூப் சேனல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அவங்க பொண்ணுங்களுக்குன்னு சில பேர் கிளைம் பண்ணுறாங்க. உண்மையாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அது வரைக்கும் போயிடுச்சு. அங்கே வந்து இளவரசரே அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. எட்வர்ட் இங்கே வந்து இவரை இன்னும் நீங்கள் பதவியிலேருந்தே இறக்கலையேங்கிற கேள்வி இருக்குது. அந்த மேடல்ஸனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் ப்ளூம்பர்கில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஏவனோட பிரதர் இருக்கார்ல, குட்டி ஏவன், அவர் எது மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னா அதனால் வாய் கூசுது, அது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் 2 வாட்டி இடி கூப்பிட்ருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு. அந்த அம்மா வர முடியாது, உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கங்கன்னு. அந்த அம்மாவை இடி கூட கூப்பிட முடியல. இன்னொரு இடத்துல ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸுங்கிற கேஸில் ஹோல் டைம் டைரக்டர் மேலே கேஸ் போட்டிருக்கேன், எவன் கம்பெனி ஓனரோ அவன் மேலே கேஸை காணும். அப்போ இதெல்லாம் என்ன தோணுதுன்னா, இதில் ஏதோ புகையுது. ஏன்னா அதில் ரஃபேல் டீலில் அவருக்கு தான் ஸ்பெஷலாக கொடுத்தாங்க, போய் அம்மையாரும் திறந்து வச்சாங்க அவங்களோட யார்டை. ஃப்ளைட் இதுக்கு முன்னாடி செய்யாதவங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்க. இப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இல்லாட்டா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, தட் இஸ் உன் குட்ஸ் இங்கே வந்தால் 18, என் குட்ஸுக்கு 0. நீ ஏன் இது மாதிரி ஒரு அன்ஃபேர் டேர்ம்ஸுக்கு, அதுவும் சாஃப்ட்வேரில் இவ்வளோ பேர் நம்ம ஆளுங்களை வேலையாக இருக்கும்போது ஏன் இதை நீங்கள் ஒத்துக்கணும்? சார் இதில் வந்து நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறோம், அமெரிக்கன் கார்ஸ் இங்கே வந்தால் டேக்ஸ் குறையும், யூரோப்பியன் கார்ஸ் இங்கே வந்தால் டேக்ஸ் குறையும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, ஜாக்வார், இதோட ப்ரைஸ் எல்லாம் 1.5 கோடி ரூபாய் கார் 70 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும், 80 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். அது உண்மைதானா சார்? உண்மைதான். எப்போதும் நம்ம பணக்காரங்களுக்கு தானே இப்போ வேலை செய்வோம். இதில் உனக்கு என்ன சந்தேகம்? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவரோட அட்வைசர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு நீ கோல்டு வச்சுக்கிற? இதை பாவம் அவன் 70 லட்ச ரூபா கார் ஓட்டுறான், கட்டப்பட்டு சம்பாதிச்சு, உனக்கு எதுக்கு கோல்டு? ஓகே சார், இப்போ இந்த டாரிஃப் மேட்டரில் நான் நிலேஷ் சார் சொல்கிறேன், எதுக்கு கோல்டு வச்சிருக்கிறேன்னு. இந்த டாரிஃப் மேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில நாடுகள் எதிர்த்து நிற்கிறாங்க. இது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ ஒரு 6 மாதத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் பாஸ். அவர் எப்படியாவது பார்லிமெண்ட்டில் அந்த காங்கிரஸில் பாஸ் ஆனால் இருக்கும். காங்கிரஸில் பாஸ் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ இதே மாதிரி கன்ஃபியூஷன் இன்னும் 5-6 மாதம் இருக்கும். காங்கிரஸில் தோத்துட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சுது. ஓகே சார், இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்ட் மஸ்டாங் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவங்க 0% இங்கிருந்து ஒரு கார் கையெழுத்து போடலையே, அதுக்கு 18. ஓகே ஃபைன். அப்போது பிஒய்டி மாதிரி இப்போ என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, பென்ஸு காரு அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் நீ கம்மி ரேட்டில் வாங்கலாம். பென்ஸு, ஜெர்மனியில் BMW, ஜாக்வார், போர்ஷே, அது மாதிரி யூரோப்பில் இருக்கிற காரை நீ கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம். அது EU டீல். அது முடிஞ்சிடுச்சு. அவன் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிடுச்சுன்னா வந்துடும். இது டீல் இருக்கா இல்லையா? இப்போ இன்னிலேருந்து டீலே இல்லைன்னு தானே பேசுகிறேன். $170 பில்லியன் நான் ஆல்ரெடி கட்டிட்டேன், நான் கட்டின காசு திரும்ப கொடுன்னு நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்களே சார். ஆமாம், அந்த காசு BYD எல்லாரும் கேட்பான். அதுதான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் கோல்டு ஏறும்னு. ஓகே, ஸ்காட் பெசன்ட் என்ன கேட்குறாங்க, சரி நான் அந்த காசை திருப்பி கொடுத்துட்றேன், நீ என்ன வாங்கினவங்ககிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுப்பியா இல்லை பைசா குறைக்கியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உன் ப்ராப்ளம் இல்லை. நீ போட்டது தப்பு. நீ காசு தான் கட்டியிருக்க, நீ காசை என்கிட்ட கொடு. அந்த காசை வச்சு நான் என்ன பண்ண, உனக்கு என்ன? நீ வாங்கக்கூடாத காசை நீ வாங்கியிருக்கியா இல்லையா? அந்த காசை கக்கு. ஓகே சார், இப்போது அவங்க திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா இது இன்னொரு கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி தானே. அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க வேர்ல்டு இஸ் அன்சர்டன் பிளேஸ்னு. ஓகே சார், இப்போ நான் டேக்ஸ் கட்டட்டுமா வேண்டாமான்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால தான் இப்போ பாரு, திருப்பூர் நிலைமை என்ன, மானியம்பாடி ஆம்பூர் நிலைமை என்ன, சைனா எப்படி ஸ்டான்ஸ் எடுக்கிறான், பிரேசில் எப்படி ஸ்டான்ஸ் எடுக்கிறான், நம்ம ஆளுங்க ஒன்றும் பேசாமையே இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா சார், இந்த எபிசோடை ஷூட் பண்ணி இன்றைக்கும் நாளைக்கும் நான் இந்த எபிசோடை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ட்ரம்ப் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உலகமே வேற மாதிரி மாறி நிற்கும். ஆனால் இப்போதைக்கு இதை பேசுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.